வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் என்ற ஒரு கிராமத்திற்கும் வரிக்கல் என்ற கிராமத்துக்கு இடைப்பட்ட இடத்துல சிவகிரி மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குங்க. அந்த மலையில் சிவகிரி விநாயகர் ஒரு வழிபட்டு வரக்கூடிய அம்மாவை தாங்க பார்க்க வந்திருக்கோம். அவங்க பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் அவங்க வந்து ஒரு சித்திரை அவதரித்து மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தோம்னா இந்த சிவகிரி விநாயகர், அதாவது வந்து செம்மன்னர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு விநாயகருடைய ஆலயத்தில் வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவை பார்க்க தான் நம்ம இந்த மலையாண்ட வந்திருக்கோம். இந்த மலை பார்த்தோன்னா பெரும்பாலும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை செய்யக்கூடிய மலை. ஆனால் அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இது பெருசாக ரீச் ஆகலை. அந்த அம்மா வந்து இங்கே அமர்ந்து தேவையான மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த மரத்தினுடைய மகிமை வந்து இங்கே வந்து வணங்கிட்டு போனவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பாக்கியமும் தொழில் வளமும் நல்லா கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதனால தான் வந்து அந்த அம்மா வந்து இங்கே இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய இங்கே எதுக்கு வந்தாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதனால் இங்கே இந்த மலையை நோக்கி வந்தாங்கன்ற வரலாறை பற்றி நம்ம கேட்க வந்திருக்கோம். அவங்கள தான் பார்க்க வந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அனந்தபுரம் என்ற கிராமத்தில் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக வந்து ஒரு ஆலயம் அமைச்சு வந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் அங்கேருந்து கோயிலை இடிச்சிட்டு இப்போ இங்கே வந்து அந்த சிலைகள்லாம் வச்சு வழிபட்டு ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆலயம் அமைக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டு சரி நம்ம இங்கே இருக்கோம் வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு அமைதியான முறையில் ஒரு சாந்தமான முறையில் உட்காந்துட்ருக்காங்க. அவருடைய பெயர் மாயம்மா சித்தர்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து 21 ஆண்டுகளாக வந்து பக்தர்களுக்கு வந்து நல்வாக்கு சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து அவங்க இங்கே வந்ததுக்கான காரணம் வந்து நான் வரல, இங்கே இருக்கக்கூடிய சிவகிரி விநாயகர் தான் என்னை வர வச்சார் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அந்த சிவகிரி விநாயகர் ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பதாக நான் போனால் மலைக்கு கீழே இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த இடத்துல தான் வந்து அந்த அம்மா தங்கி மக்களுக்கு வந்து தொண்டாடுறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மேலும் நிறைய இந்த அம்மாவுடைய பற்றி வரலாறு என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அதனால் வந்து அவங்க அமர்ந்திருந்த இடத்துல நோக்கி போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நீங்களே பாருங்கள். உங்களுடைய வீடியோவை பார்த்தேன், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருந்தீங்க. இப்போ இங்கே என்னம்மா பண்ணுறீங்க, இங்கே எதுக்குமா வந்திருக்கீங்க? இங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இங்க என்ன ஆலயம் இருக்குமா இங்க மலை மேல? இங்க வந்து சிவகிரி விநாயகர் பெருமான் இவரு. விழுப்புரம் மாவட்டத்துல மாத்தூர், வரிக்கல், அனந்தபுரம் அது சென்டர்ல சிவகிரி மலையில அப்பன் அவதரித்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ இங்க நீங்க எதனா குறி எதனா சொல்றீங்களா, இல்ல அருள்வாக்கு மாதிரி எதனா சொல்றீங்களா? அருள்வாக்கு வந்து நான் கோவில் கட்டி சொல்லியிருந்தேன். ஒரு மெயினான சித்தர்குடியில் 4 வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். உங்களை கிரிவல பாதையிலையும் பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் காணும் அந்த இடத்துல கிரிவல பாதையில் இல்லை. சரி, அதனால் கேள்விப்பட்டேன் இங்கே நீங்கள் அனந்தபுரம் பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதான் தேடி வந்தோம். நீங்கள் இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி இந்த அம்மனுடைய அருளை பற்றி சொல்லுங்கள். சரி, மலை மேலே போகலாங்களா? போகலாம். சொல்லிக்கிட்டே போகலாமா? போகலாமா, வாங்க. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு எப்போ வந்தீங்க, இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருடமா இங்கே இருக்கீங்க, இங்கே எப்படி இங்கே ஆலயம் அமைக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? நான் திருவண்ணாமலை விட்டுட்டு வரல ஐயா. நான் வந்து 21 வருஷமா ஆன்மீகத்தில் இருக்கிறேன். சரி, இருந்து நான் கோவில் அமைச்சேன். விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் என்ற ஊரில் கோவில், காளி கோவில் கட்டி எல்லாத்தையும் நான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல சில இதெல்லாம் எனக்கு பிடிக்காம அதை விட்டு நான் எடுத்துட்டு அந்த கோயிலை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வருடம் ஆகுது? இப்போ நான் வந்து நான் இங்கே வந்து ஒரு 10 வருஷமா வந்து இருக்கிறேன். சரிங்க. நான் வந்து நிரந்தரமாக தங்கினது 4 வருஷம் இங்கே இருக்கீங்க. வந்து 3 வருஷம் குகையில மேலேயே இருந்தேன். இங்கே மேலே குகை இருக்குங்களா? அந்த குகையை பார்க்கலாமா? பார்க்கலாம். போகலாம். குகையில இருந்துட்டு இப்போ வந்து செட்டு போட்டு அந்த கோயிலெல்லாம் பிரித்து எடுத்துட்டு வந்து அங்கே இருந்த செட்டு கொண்டாந்து நான் வழிபாட்ட சிலையை கொண்டாந்து அந்த செட்டில் வச்சிருக்கேன். இங்கே வச்சு இங்கே ஆலயம் அமைக்க போறீங்க? ஆலயம் அமைக்கிறதுக்கு உண்டான என்கிட்ட பணம் வசதி இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அதுக்கான உதவிகள் செய்வாங்க, ஆன்மீக தொண்டு செய்வாங்க. இப்போ நம்ம குகையை பார்க்கலாங்களா? போகலாம், போங்க. இங்கே கோயிலில் பூஜைலாம் நடக்குதாம்மா? இங்கே மகா சிவராத்திரி பூஜை நடக்கும். பங்குனி உத்தரம் தேர் வரும். இங்கே தேர்லாம் வரும், மக்கள்லாம் வராங்க. மக்கள் வந்து முருகப்பெருமான் சிலை கருவறையில் ஐயன் இருக்காரு, சிவலிங்கம் இருக்காப்புல ஐயன் நமசிவாயன். எல்லா சிலைகளும் பைரவர் இருக்கு, நந்தி பெருமான் இருக்காரு, அமைச்சாரமாக இருக்காங்க, சுரங்கப்பாதை இருக்கு உள்ளார. இந்த இடத்துல செம்மனவர்கள் குள்ள மனிதர்கள், அந்த 4 மனிதர்கள் வந்து வாழ்ந்த இடம். இந்த இடம் படுக்காரு நான் இருந்த குகை. சித்தர்கள்லாம் வந்து வழிபட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க விநாயகர் பெருமான் உத்தரவு கொடுத்து தான் அங்கே நான் வந்தேன். இங்கே வந்தீங்க கோயில் கட்டண பிற்பாடு. அதுக்கு முன்ன வந்து இங்கே தங்க எனக்கு அனுமதி இல்லை. இப்போ வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இங்கே 3 வருஷம் மேலே இருந்தேன். வாங்க காட்டுறேன், போகலாம்.
இடத்துக்கு வர்றது நம்ம மேலே சொன்ன இருக்குங்களா? சூரியன் படாத சொன்னேன். ஆமாம், அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் ஆர்த்தி செய்வாங்க. அதில் தான் குடிப்பேன், அதில் தான் சமைப்பேன். இது வந்து இந்த கோவில் வந்து பூசாரி இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து திருவிழா பண்ணும்போது தான் இந்த கோயிலை திறப்பாங்களா? அந்த கோயிலை திறப்பாங்க. மீதி நேரம் வந்து விளக்கு ஏற்றிட்டு போவாங்க பூசாரி. உள்ளே வந்து எம்பெருமான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார், தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது, திரும்ப ஒரு விநாயகர் பெருமான் சிலை இருக்குது, அமைச்சர் அம்மா, சுரங்கப்பாதை இருக்குது. இது சுரங்கப்பாதை வந்து எது வரைக்கும் போகுதுமா? சுரங்கப்பாதை அது செஞ்சிக்கோட்டையாட போகுதுன்னு சொல்கிறாங்க, பச்சையம்மா கோயிலாட. இந்த சுரங்கப்பாதை? ஆமாம், அந்த சுரங்கப்பாதை அந்த காட்டில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயில் வரலாம். மலை ஏரின்னு ஒன்று இருக்குது, அனந்தபுரம் பக்கத்தில், விழுப்புரம் மாவட்டம். அந்தலேருந்து சுரங்கப்பாதை இங்கே வந்து இங்கேருந்து செஞ்சி பச்சையம்மன் கோயில் வரலாம் போகுது. மேலச்சேரி பச்சையம்மன் கோயில் வரலாம் போகுது சொல்லிட்டு சிறப்பு சொல்கிறாங்க. நம்மளும் இங்கே வந்து உணர்ந்துருக்குறோம். நானும் உணர்ந்துருக்கீங்க இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு கோயில் வந்து தினந்தோறும் பூஜை இல்லாண்டாலும் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் சக்தி இருக்குங்க. சக்தி கண்டிப்பாக இருக்கு. அந்த சக்தி தான் உங்களை இங்கே வர வச்சிருக்கு. ஆமாம், அவர் தான் என்னை ஆட்டி படித்து என்னை கொண்டாந்து இங்கே விட்டவரே. நான் அந்த கோயிலை எடுக்கப்பட்ட காரணமே அந்த சக்தியால் தான் இங்கே வந்திருக்கீங்க. அவர் தான் என்னை தன்னை மறக்கடிச்சு அந்த பூஜை இந்த பூஜைன்னு இல்லாமல் என்னை கைப்பிடிச்சி இட்டுட்டு வந்த இடம் இது. அந்த கோவில் கட்டி இப்போ உங்களை பார்க்க இங்கே யாருன்னா மக்கள் யாருன்னா வராங்களா? வருவாங்க, வெளியில் இருக்கவங்க யாராச்சும் வருவாங்க, பக்கத்தில் யாராவது வந்து பார்த்துட்டு போவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. நான் வாக்குலாம் சொல்லிவிட்டு அந்த கோயிலாட அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இங்கே ஒரு ஆளை அமைக்கணும். நீங்கள் இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற அந்த அம்மாவை எடுத்து நம்ம வச்சு வழிபாடு பட்ட தெய்வத்தை ஒரு குப்பையும் கூலும் பாயடைஞ்சு விட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு இப்போ எல்லாமே வந்து எம்பெருமானுடைய சிந்தனைகள் தான் அதிகரிக்குது. அம்மாவையும் அம்மா இல்லாத அப்பன் இல்லை, அப்பன் இல்லாத அம்மா இல்லை. அதனால் அந்த அம்மாவையும் மாசி பெரியண்ண கருப்பண்ணசாமி, நான் வணங்கின மாயம்மா காளி, அவங்கள வச்சு திரும்ப வழிபாட எந்த புள்ளியாவது பார்த்துக்கிட்டோன்ற ஒரு அந்த ஒரு மன வெறுப்பு தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம வழிபட்டுட்டு விட்டுட்டு போனாலும் எங்கே போனாலும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. அதனால தான் சிவகிரி மலைக்கு எங்கன்னா போனால் கூட வரேன். இந்த மலை பேர் வந்து சிவகிரி மலைங்களா? சிவகிரி மலை, மாத்தூர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி மலை. மாத்தூர் கிராமம். மாத்தூருக்கும் வரிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மலை சிவகிரி மலை. முருகன் திருவாலயம். இந்த குகை எப்பவுமே பூட்டி தான் வச்சிருக்கலாமா? இது எப்பயும் பூட்டி வச்சிருக்கிறது இல்லப்பா. இது வந்து நான் இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் 3 வருஷமா. ஆமா. இதுதான் சம்மனவர்கள் படுக்கை. அந்த குள்ள மனிதர்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. படுக்கைலாம் இதுதான். இதெல்லாம் படுக்கை. இங்கே வந்து பனமலைப்பேட்டை ஒரு வேலுச்சாமி சித்தர் இங்கே வந்து பூஜை பண்ணி தியானம் பண்ண இடம் இது. சின்ன அந்த ஐயா ஜீவசமாதி இருக்கு பனமலைப்பேட்டையில். நான் வந்து அந்த ஐயா வந்து என்னை கையை பிடிச்சி விநாயகர் பெருமான் கூட்டுன்னு வந்து இந்த இடத்துல என்னை வந்து பூஜை பண்ணு, தியானம் பண்ணு சொல்லிட்டு அந்த விட்டாடும். அது குகை. அந்த குகை இது உள்ள போயிடுவேன். இந்த குகையில தான் நானும் இந்த இடத்துல தான் உட்காந்து தியானம் 48 நாள் இருந்தேன். இந்த குகையில தான் 48 நாள் இருந்தீங்களா? 48 நாள் இந்த குகையில தான் உட்காந்து தியானம் பண்ணேன். 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயன் வந்து எம்பெருமான் இந்த இடத்த விட்டு கீழே இறங்கி சொன்ன பிறகு நீங்க கீழே வந்துட்டீங்க. திரும்பி மீறி இருக்க பார்த்து சர்ப்பம் வந்து படம் கோயிலுக்குச்சு. அந்த நாகாமா வந்து இங்க சர்வமா நின்றுட்டாங்க. ஈசன் வந்து படமாவே 2 கை அகலத்துல படத்தை விரிச்சு இந்த இடத்துல காட்சி கொடுத்தாரு. இந்த இடத்துல நான் வந்து அகில் வச்சு தான் ஏற்றி இந்த இடத்துல தியானத்தில் உட்காந்துருந்தேன். 1 கிளாஸ் பாலாட ஒரு நாளைக்கு 48 நாள். நீங்கள் தனியாகவே இங்கே இருந்தீங்க? ஆமாம். ஒரு சாமியார் இருக்கார் இந்த ஊரில் இருக்காரா? சீனிவாசன் சாமியார். அவர் தான் எனக்கு உதவி எல்லாம் வாங்கிட்டு வந்துலாம் கொடுப்பார்.
தேவையான பொருளை உங்களுக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க. வாங்கி வந்து கொடுப்பாரு. எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணார். இந்த இடத்துல இவங்க தியானத்தில் இருக்காங்க. உங்களுக்கு சக்தி வந்தது இந்த குகையில இருந்தா சக்தி வந்ததுன்னு சொல்றீங்க? ஆமா, அதிகமா சக்தி வந்து இந்த குகையில இருந்து தான். இந்த இந்த சிவகிரி மலையில தான் எனக்கு அருள் கிடைச்சது. இந்த சக்தியால மக்களுக்கு ஏதாவது நன்மை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. அதுக்கான உதவிகள் யாராவது வந்து பக்தர்கள் செஞ்சாங்கன்னா இங்க ஒரு ஆலயம் அமைச்சு வரவங்களுக்கு நல்லது பண்ணணும். அந்த அம்மாவை அமைச்சு விட்டு நீ பாத்துக்கினாலும் எந்த புள்ள பாத்துக்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். அம்மா நல்லா இருந்தா போதும். அம்மாவுக்கு தீபம் ஆராதனை செய்துக்கிட்டு எந்த பிள்ளைங்க வந்து அதை பராமரிப்பு பண்ணாலும் எனக்கு பேரின்பம். நான் எம்பெருமான் நோக்கத்திலேயே எனக்கு சிந்தனை அதிகரித்தாலும் அம்மா அப்படி விடக்கூடாது என்ற ஒரு மன வேதனை. சரி சரிங்கம்மா, கண்டிப்பாக எது மேலே எனக்கு வந்து அது சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும் ஆசைகள்லாம் இல்லை. ஆசைகள் இருந்தால் நான் உட்காந்திக்கின்னு குறி சொல்லிக்கின்னு அதை வச்சு இதை வச்சு பணம் சம்பாதிச்சு நான் பல கோடிலாம் சம்பாதிச்சிருக்க முடியும். எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது. உங்களுக்கு நோக்கம் வந்து பணம் கிடையாது, மக்களுக்கு வந்து நன்மை பண்ணணும். உலக மக்களை என்னால் முடிஞ்ச தியானத்தாலேயோ பயிற்சியாலேயோ முயற்சியாலேயோ காப்பாற்றப்படணும். அவங்கள ஒரு ஆன்மீக சிந்தனைக்கு ஆன்மீகத்தை வர வைக்கணும். ஒரு கெட்டவங்கள நல்ல பாதை, ஒரு நல்வழி, அவங்களுக்கு ஒரு ஆபத்து சாபத்து எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு கூடு என்பெருமான நான் கேட்டுவேன். இப்போ நீங்கள் ஆலயம் அமைக்கிற இடத்த பார்க்கலாங்களா? போகலாங்களா? வாங்க. இந்த குகையில் தங்கிருந்து சொல்லுங்க, இங்கே படுக்கிற இடம்லாம் இங்கே தான் படுப்பீங்களா? நான் வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தேன். பஞ்சாயத்து சமைப்பேன். சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வந்து எம்பெருமானுடைய சிலை இருக்குது. சிவரு தான் குறுக்கு இருக்கு. இங்க உள்ள சிலை இருக்குங்களா? அந்த சிவத்துக்குள்ள சிவலிங்கம் இருக்காப்ல. சிவலிங்கம் இருக்கு. இந்த இடத்துக்கு நேரா வந்து தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கு. விநாயகர் பெருமான் சிலை பெரிய சிலை இருக்கு. கீழே இருக்கிற சிலைய சர்ப்பம் வருவாங்க. சர்ப்பம் வரும். அனைத்து பேரும் கைகை பெருசு. அது வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியுங்களா? இல்ல உங்களை மாதிரி யார் வந்தாலும் காட்டுவேன். யார் வந்தாலும் காட்சியளிப்பாங்க. இந்த இடத்துல வந்து தொங்கும். சாப்பாடு சேர்த்துக்கிட்டே இருப்பேன். இதுல வந்து தொங்கும் பாட்டிலாம் வச்சு அரைச்சி வச்சிருப்பாரு. இந்த ஓட்டையால ஃபுல்லா வருவாங்க. இந்த வழியா வருங்களா? ஆமா, ஓட்டையா இருக்கு. எல்லாத்துலயும் வரும். இருக்காங்க பெரிய 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 நாக சர்ப்பங்கள் இருக்கு. அந்த சிவபெருமானுடைய அருளால இங்க இருக்கு. இந்த இடத்துல சாத்து போட்டு அடிச்சு வச்சிருக்க மாதிரி. இதுல வந்து உள்ள புந்து இந்த ஒயர் பூரா அந்த கேட்டு பூரா மேய்வாங்க. இந்த கேட்டு எப்பயும் இருந்தது இல்ல. இது குரங்குங்க வந்து அதிகம் சாப்பிடுற பொருள் எதுவும் வைக்க முடியல, நாசம் பண்ணி எடுத்துன்னு இது போட்டேன். செலவு பண்ணி லைட் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல தலையை வச்சு இந்த காலை நீட்டி படுத்திருப்போம். அவங்க வருவாங்க, மேல ஏறி விளையாடுவாங்க, உள்ள போயிடுவாங்க. உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. எதுவுமே செய்தது இல்ல. தேன் கூண்டு கட்டினாங்க ஒரு அன்னக்கூட அகலம் வாசப்படியில. ஆனா நம்மள எதுவுமே அவங்க பண்ணல. 3 வருஷம் முடிஞ்சது கீழே இறங்கும் சொல்லிட்டாரு எம்பெருமான். நான் மீறி இறந்தேன் 3 மாசம். அதுக்கு பிற்பாடு தான் அவங்க எல்லாரும் வந்தாங்க. சர்ப்பம் நிறைய வந்து கொஞ்சம் பயம் அந்த மேல் இருந்தது. ஆனா நான் பயப்படல. நான் போயிடுறேன், கீழே இறங்கிடுறேன் சொல்லிட்டு 3 வருஷத்தை முடிச்சுட்டு இப்ப 4வது வருஷம் தொடர பார்த்து நான் வெளியில சித்தர்கள்லாம் எங்க அழைப்பு தராங்களோ அங்கங்க நான் போயிட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலை, காசி, கேரளா, கன்னியாகுமரி, எங்கெங்க ஈசன் திரு ஆலயங்கள் இருக்குதோ, முருகப்பெருமான் ஆலயம், சித்தர்கள் எங்கெங்க கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன். மக்கள் யாராவது கொடுக்குற காசுல தான் வாங்கிட்டு போயிட்டு அந்த திரு ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன். இப்போதைக்கு நான் சாப்பாடோ போகிற பஸ் பேருக்கோ அதனால தான் அந்த காசு கூட நான் வாங்குறேன். பஸ் பேர் இல்லாத யாரும் போக முடியாது. இதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் தங்குறது. இங்கே மழை டைமில் புயல்லாம் அடித்தா இந்த இடத்துல படுத்துப்பேன். நிறைய பேர் மேஞ்சி வருவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் படுத்து இந்த உள்ள இந்த இடத்துல படுப்பேன். இங்கே தலையை வச்சு இங்கே காலை கட்டி படுத்துப்பேன். இங்கே வாழ்ந்த சரித்திரம் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய சரித்திரம் 3.5 வருஷமா. இப்போ நீங்கள் ஆலயம் அமைக்கக்கூடிய இடம் வந்து கீழே தான் இருக்குங்களா? ஆமாம். இப்போ என்னாண்ட வந்து அக்னி தீர்த்தம் இங்கே கீழே. ஆமாம், இங்கே அக்னி தீர்த்தம் கீழே இருக்குங்களா? அதோ இருக்கு இந்த தண்ணி. இது அக்னி தீர்த்தம். தண்ணியை எடுத்து தெளிச்சுக்கிறாங்கன்னா கர்மாக்கள் போகும். அந்த தண்ணி எடுத்து தெளிச்சோம்னா கர்மாக்கெல்லாம் போகும். வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே குளிக்குங்க. இது அக்னி தீர்த்தம். அது வந்து சூரிய குடி தீர்த்தம். மேலே அந்த குடி தீர்த்தம் எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ வந்து அந்த அம்மா சொன்ன சூரியன் படாத தீர்த்தத்தை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ மலைக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய மலையில் சூரியன் படாத தீர்த்தம்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இது இங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்களா தண்ணி. இது வந்து சூரியன் படாத தீர்த்தம். இதுக்கு மேலே வந்து
கிட்டத்தட்ட இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்து சூரியன் படாத தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த தீர்த்தத்தில் வந்து சூரியனுடைய ஒளியே படாதுங்களா, அவ்வளோ சக்தி வாய்ந்த தண்ணி இந்த தண்ணி எடுத்து நம்மளுடைய தலையிலையோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளெல்லாம் போகணும்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய மலையில் இந்த இடத்துல மட்டும் சூரிய ஒளி படாத இடம்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நீங்கள் இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இயற்கையாக இருக்குது. இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் தான் இந்த அம்மாவுடைய ஆலயம் அமைக்க போகிறாங்க. அதோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அந்த ஆலயம் அமைக்க போகிறாங்க. இப்போ அந்த ஆலயத்தை அமைக்கக்கூடிய சிலைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ராஜி வர்றாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஆலயம் எங்கே அமைக்க போகிறீங்க? அங்கே தான் போயிட்டுருக்கீங்களா? மக்கள் பிள்ளைங்க வந்து ஏதாவது உதவி செய்தாங்கன்னா அம்மாவை எடுத்து வைக்கலான்னு இருக்கிறேன். ஊர் ஐயா ஒருத்தர் இடம் அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. இப்போ நான் வீடியோ கால் போட்டதுக்கு அப்புறம் இந்த என் பெருமான் தான் எல்லா வழியும் செய்யணும். இந்த விநாயகர் பெருமான், இந்த விநாயகர் சிலை உருவா எவ்வளோ நாள் ஆகுதுமா? இது வந்து பல வருடங்களா இருக்குதுன்னு சொல்றாங்க ஐயா. 1000 வருடத்துக்கு முன்னே இருந்ததுன்னு சொல்றாங்க. சிலர் 300 வருடமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து நான் உணர்ந்தது வந்து இந்த இடத்துல வந்து ஆதித்தமா தேவருங்கள்லாம் இங்க திருவண்ணாமலை பவர் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கு. திருவண்ணாமலைக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்கு, தொடர்பு இருக்குன்றீங்க. ஆமா, மிகப்பெரிய ஒரு சக்தியெல்லாம் இந்த இடத்துல நான் வந்து உணர்ந்திருக்கேன். அப்பன் ஃபுல் பவரோட இருக்கிறாரு. ஆனா தினமும் இங்க பூஜை கிடையாது. வர மக்கள்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு ஆர்த்தி எடுத்து ஏதாச்சும் வச்சு படைப்பாங்க. யாருன்னா இந்த நிலம் பயிரிடுறவங்களாம் நெல் கொட்டி படைக்கிறாங்க இந்த இடத்துல. இதுதான் அவருக்கு வழிபாடு நடந்துங்க. நான் சிவராத்திரிக்கு பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு பூஜை நடக்குது. சரிம்மா, நீங்கள் அந்த ஊர் பக்கத்தில் வரிக்கல் என்ற கிராமத்தில் அங்கே அவங்க வந்து வசூல் பண்ணி எதுவும் செய்கிறாங்க திருவிழா இந்த அப்பனுக்கு. மாத்தூர் ஊர் உள்ள அவங்களாம் வந்து இங்கே எதுவும் பண்ண மாட்டுறாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து கண்டு பார்த்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்போ அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வெளியே கிளம்புனதுலேருந்து இப்போ நான் அபிஷேக மண்டபத்தில் ஐயனை வந்து ஒரு சுற்றிட்டு அவர் திருவடியை வணங்கிட்டு திருவண்ணாமலைக்கு வெளியில் எங்கே வேணாலும் போயிட்டு அப்போ நினைப்பு வரும்போது இங்கே வந்து போகிறீங்க. சரிம்மா, இப்படி தான் போயிட்டு. இப்போ நீங்கள் இந்த ஆலயம் அமைக்க போகிறேன்னு இடம் சொல்கிறீங்க. இந்த இடம் பார்த்தோம்னா பெரிய மலையாக இருக்குது, வெறும் கழனிங்களாக தான் இருக்குது, நிலமாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பக்தர்கள் வருவாங்களா? இங்கே ஆலயம் அமைச்சிங்கன்னா வருவாங்களா? எந்த ஒரு நம்பிக்கையில் இங்கே நீங்கள் வந்து ஆலயம் அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆலயம் அமைக்கணும் தான் வந்தேன். இப்போ மனம் பூரா வெளியே போக சொல்லி ஈசன் அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த கோவிலை சிறப்பாக அமைக்கிறதுக்கு உண்டான வழிகளும் என்கிட்ட ஒரு பணம் காசு பொருட்களும் இல்லை. அதுக்கு முன்னே கோவில் வந்து என்னுடைய நகையெல்லாம் 50 சவரம் வச்சுருந்தேன் விற்று. நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். சமையல் வேலைக்கு அந்த காசெல்லாம் வச்சு அதை நான் கோவில் அமைச்சேன், திருப்பதியில் முடித்தேன். அந்த இடத்துல எனக்கு பல பேர் தொந்தரவுக்குள்ள அந்த இடத்துல வந்து எனக்கு மனசு பிடிக்கல. அதனால் அந்த இடத்துல இருந்து திருஆலயத்தை எடுத்து மாற்றிட்டு வந்துட்டீங்க. இங்கே வந்துட்டேன். அந்த சிலை கருவறை சிலையெல்லாம் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், எடுத்து அந்த செட்டு போட்டு அந்த கோயிலில் இந்த செட்டு தான் இங்கே போட்டு இங்கே வச்சுருக்கீங்க. அந்த கோயிலில் போட்டு இருந்த செட்டு இங்கே வந்து இருந்த கையில் இருந்த பொருள் இதெல்லாம் வச்சு விற்று இதுக்கு மண் அடித்தேன். இது செட்டு போட்டு வந்து இங்கே 1 வருஷம் இருந்தேன். நான் படித்த கட்டையெல்லாம் பின்னி போட்டு வச்சுருக்கேன் பாரு. இதில் வந்து படுத்துக்கின்னு இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். நான் வச்சு கருவறை தெய்வம் இவங்க தான் மாசி பெரிய அண்ணன் கருப்பண்ணசாமிங்களா? கொல்லிமலை கருப்பண்ணசாமி கொடுத்து வச்ச அப்பன் மாசி பெரிய அண்ணன் கருப்பண்ணசாமி பேர். அவர் வச்சு அவர் சொல்லி இந்த பேரை சொல்லி அவருக்கு சிலை வையின்னு சொன்ன இந்த சிலை தான். இந்த சிலை இது அம்மா மாயம்மா காளி. இந்த வந்து சிமெண்ட் சிலை கட்டியிருந்தேன். ஒரு 11 அடி உயரம், நல்லா கணத்தில். ஒரு எல்லா பரிவத்திர தெய்வங்களும் வச்சு வழிபாடு பண்ண அத்திப்பள்ளியில் அதை வரைஞ்சி வச்சிருக்கிறோம் பாரு. இது அத்திப்பள்ளியில் நீங்கள் கட்டின அனைத்துடைய சாமி சிலைகளையும் இங்கே வச்சிருக்கீங்க, வரைஞ்சி வச்சிருக்கீங்க. வரைஞ்சி பலாயனம் பண்ணி பவர் இறக்குனது இறக்கி கொண்டாந்து வச்சுட்டு சிவபெருமான் வழிபாடு பண்ணின்னு இருக்கும் பாரு.
அப்பத்துலேருந்தே கோயில் கட்டணே கோசம் உத்திர கொடுத்து சிவ வழிபாடு தான் எனக்கு. அவங்க சொன்னாங்க, நான் செய்தேன். அண்ணா ஒன்று நான் பண்ணது வந்து அந்த இடத்துல போய் கட்டலாமா, நான் கேட்காத போய் பிளாட்டில் இடம் வாங்கி கட்டிட்டேன். சரிம்மா, இப்போ நீங்கள் பக்தர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? பக்தர்களுக்கா, இந்த அம்மா புகழ் வெளியே வரணும். பக்தர்கள்லாம் இந்த அம்மா வந்து வழிபாடு பண்ணிட்டு இந்த ஐயாவை யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகாம 40 வயசு 50 வயசு இருக்கவங்களாம் கல்யாணம் திருமணம் ஆயிருக்குது. இந்த பில்லி சூனி யாவல் வச்சு உடல் நல பாதிப்பு இருந்தவங்களாம் அவங்கள வந்து சுற்றி விளக்கு போட்டு மாயம்மான்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை நினைக்கி வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் செவ்வாய்க்கிழமை போட்டால் 9 செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமை போட்டால் 9 வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் அவங்களுக்கு அந்த எலுமிச்சமாய் நெய் தீபம் போட்டால் அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சுக்குதுன்னு மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதுனால நடந்திருக்கு. அதெல்லாம் நான் சொன்னேன், அவங்க செய்தாங்க. எல்லாமே சிறப்பாக இருந்தது. அந்த இடம் எனக்கு பிடிக்காம நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்ததுலேருந்து எனக்கு ஈசன் நினச்ச இடத்துல அழைப்பு தந்துங்கிறாரு. ஈசனை நாடி ஈசன் சிந்தனையாக போயின்னு இருக்கேன். ஆனால் நான் வச்சு வணங்கின என் தாயும் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆசை இல்லை, ஒரு மன வேதனையாக இருக்குது. ஆலயத்தை அமைச்சாகணுன்ற ஒரு வேதனை. அந்த தாயை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அவங்கள பாழாடி விட்டுட்டு போனால் நான் நல்லா இருக்க முடியுமா எங்கே போனாலும்? அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆலயம் அமைக்கணும். அதுக்காக அம்மாவை வச்சு யார் எந்த பிள்ளைங்க வந்து வழிபாடு பட்டாலும் எனக்கு சந்தோஷம். நான் சிவான்னு இருந்துருவேன். பிள்ளைங்க யாராவது உதவி செய்து கொண்டு எனக்கு இந்த இடத்துல எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஈசன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆலயம் அமைக்கிறதுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்வாங்க. கண்டிப்பாக என்னால் எதுவும் பண வசதிகள் இல்லை. இப்போ மக்கள் பிள்ளைங்க அது இது கொடுக்குறத வச்சு தான் நான் சாப்பிட்டுக்கணும், போய்கிட்டு பஸ் பேர் போட்டுக்கணும் வந்துக்கணும். என்னைக்காச்சும் வெளியில் போயிட்டு வந்து அங்கே வந்து தங்குவேன். அம்மாவுக்கு வந்து அப்போ நான் உக்காந்து ஒரு பூஜை போடுவேன், கிளம்பிடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தும் வந்து வெளியில் காமிக்கிறவா இந்த வெளி இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்க சிலையை வந்து வேறு இடத்துல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த இடத்துல தான் வைக்க போகிறீங்களா? இந்த இடத்துல வந்து கட்டினேன், ஒரு வருஷம் ஆகுது கட்டி. இந்த இடத்துல எடுத்து மாசி பெரிய அண்ணாவும் அம்மாவும் வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். இருமா ஒரு நிமிஷம் பண்ண. இப்போ வந்து இந்த ஆலயம் அமைக்கிறதுக்கு யாருன்னா இடம் கொடுக்குறாங்களா, இல்லை இந்த ஆலயம் சொந்த இடத்துல வைக்க போகிறீங்களாம்மா? இடம் முன் வந்து கொடுத்தா எடுத்துமா அம்மா வச்சு எந்த பிள்ளைங்க வேணாலும் வழிபாடு பண்ணட்டுமா, அதை பற்றி எனக்கு சந்தோஷம். அம்மா புகழ் வெளியே வரணும். நான் வச்சு வழிபாட்ட தெய்வங்கள் இருட்டில் இருக்கக்கூடாது என்ற ஆசை மட்டும்தான் எனக்கு. அதனால தான் நான் இப்படியும் போயின்னு வந்துக்கின்னு மன அமைதி நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க வந்து உதவி செய்தாலும் ஈசன் திருவருள்